பொதுவாக ஆண்டவர் வந்து இந்த 2005வது வருஷத்திலிருந்து 2025 இந்த 20 ஆண்டுகளிலையும் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ரொம்ப தெளிவாக அப்படியே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஒரு 20 கர்த்தர் இந்த 20 வருஷத்திலே என்னை நடத்தின 20 விதங்களை குறித்து நான் யோசிச்சேன். அப்போ வந்து உண்மையிலே அந்த 20 அடங்காது. ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்தார், நிறைய சொல்லி கொடுத்தார், நிறைய பாதையிலே நடத்தினார். ஸோ கண்டிப்பாக அதற்காக நேரம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நிறைய பாடுகள், நிறைய வேதனைகள், நிறைய உபத்திரவங்கள் இருந்தாலும் இந்த ஊழியம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியத்தை இல்லைன்னா இவ்வளவு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே முடியாது. நிறைய நேரங்களிலே இந்த ஊழியம் என்கிற ஒன்று நிறைய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே மாற்றி, இல்லை நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன், நம்ம இப்படி செய்யலாகாது, நம்ம இப்படி நிற்க முடியாது அப்படின்னு இந்த ஊழியம் நிறைய நேரத்தில் என்னை வந்து பாதுகாக்கிறதை கூட நான் நம்புகிறேன். 2005வது வருஷத்துல வந்து நம்முடைய அந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல அந்த திருச்சபையை ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு மேல் வீடு, நான் அந்த வீட்டில் தான் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் வந்து சைடில் ஒரு கிச்சன், ஒரு சின்ன பெட்ரூமும் ஒரு ஹால். ஸோ அந்த ஹாலில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு அந்த பெட்ரூமில் தங்கிட்டு அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் வந்து அந்த திருச்சபையில அப்படியே வைத்து நடத்தணும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்கும். அப்படியே காலையில இருந்து விசுவாசிகள் வந்து 3 பேர் இருக்கிறதுனால எந்த வேலையுமே பெருசா இருக்காது. நமக்கு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குது, அகைன் வந்து ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை, காலையில் ஒரு ஆராதனை இருந்துச்சு, சாயந்தரம் ஒரு ஆராதனை. இந்த சாயந்தரம் ஆராதனைக்கு கூட்டம் கொஞ்சம் நிறைய பேர், ஒரு 60-50 பேர் வருவாங்க. ஆனா காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 3 பேர் 4 பேர் அப்படிதான் வருவாங்க. ஆனால் நான் செய்தேன் அப்படின்னு நான் சொல்லல, ஆனா ஆண்டவர் என்ன உற்சாகப்படுத்தினார். என்ன அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முழுவதும் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பல இடங்கள் அப்படின்னா, சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தென்னை மரம் இருக்கும், சில இடங்களில் பாத்தீங்கன்னா முள்காடுகள் இருக்கும். பாஸ்டர் சாலமன் ஊழியம் செய்கிற அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய முள்காடு இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கெல்லாம் இப்ப அந்த இடத்துக்கு போகும்போது தெரியுது, அந்த இடம் எனக்கு அப்ப தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் வந்து அந்த வண்டியை கொண்டு போய் அந்த மாதிரி காடுகளில எல்லாம் நிறுத்தி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அங்க முழங்கால் படிக்கிட்டு அங்க பைபிளை திறந்து வச்சு அந்த வார்த்தைகளை தியானித்து, ஆண்டவரே இந்த பட்டணத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன நம்புங்க, இந்த பட்டணத்திற்கு எனக்கு ஜனங்களை தாங்க, இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணணும், நான் உங்களுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அந்த ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்க கையில கொடுக்கும் போது ரொம்ப அற்பமான ஆரம்பத்தை தான் கொடுப்பாரு, ரொம்ப குறைவானது தான் கொடுப்பாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஒரு காலமும் நீங்கள் வந்து இது அற்பமா தானே இருக்குது, இது சின்னதானதானே இருக்குது நீங்க நினைக்கவே கூடாது. இன்றைக்கு உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆபீஸ் சின்னதா இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் சின்னதா இருக்கலாம், உங்களுடைய வீடு குட்டியா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு 3-4 பேருக்கு பிரசங்கம் பண்றது, 3-4 பேர், அதுவும் வந்து ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அருமையான அம்மா ஜோம் ஆனந்த், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிலீவர். அதற்கு பிறகு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து அருமையான வெஸ்லி ஐயா, ஜாய் அம்மா. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் தாண்டி வந்து பாஸ்டர் கிங்ஸ்டன் வந்து பெயருக்கு வர ஆரம்பிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் பிலீவர் வந்து நம்முடைய ஜாயம்மாவும், அகைன் வந்து வெஸ்லி ஐயாவும், 3வது வந்து ஜோம் அம்மா. இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் பிலீவர். அதுக்கப்புறம் ஜோம் அம்மாவுடைய 2 பசங்க, ஒரு பையன் புஷ்கின், அவன் வந்தா. அதற்கு பிறகு வித்யா, அவளுடைய மகள், இன்னைக்கு அந்த பிள்ளை அவங்க சென்னையில இருக்காங்க. புஷ்கின் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாரு, அவர் ஒர்க் பண்றாரு. அதற்கு பிறகு பாஸ்டர் கிங்ஸ்டன் வந்து யூத்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். அதற்கு பிறகு அருமையான மதி ஐயா ஃபேமிலி, அவங்க இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சில் வந்திருக்காங்க. மதி ஐயா, அவங்களுடைய 2 மகள்கள் பியூலா, அதுக்கப்புறம் ஜோதி அப்படின்ற 2 பிள்ளைகள், அவங்க வந்தாங்க. அதற்கு பிறகு யார் வந்தாங்கன்னா ஜான் ஐயா, அவங்க இப்போ உயிரோட இல்லை, ஜானையா, மெர்சி அம்மா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் வந்து எட்வின், அவங்க மகள்கள் 2 பேர் எப்சிவா, அவங்க வந்தாங்க. இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனா அன்னைக்கு அந்த 3 பேர் இருக்கும்போது உண்மையிலேயே நான் எதையுமே பெருமைப்படுத்தல. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேருக்காக 4 பேருக்காக 3 நாட்கள் உபவாசம் இருந்துதான் செய்தி ஆயத்தப்படுத்தினேன். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழு நேரம் உபவாசம் இருந்து முழுக்க அந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ அன்னைக்கு ரொம்ப பயம், அன்னைக்கு செய்தி கொடுக்கறதுக்கே ரொம்ப பயம். ஆனால் அந்த அற்பமான ஆரம்பத்துல முழு கவனமா இருந்ததுனால நான் நம்புறேன், ஆண்டவரே அந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் வளர்த்தினார். இந்த 20 வருஷத்தினுடைய ஆனிவர்சரியில கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்பமான ஆரம்பத்துல நீங்க எப்படி இருங்க அப்படின்னு சொன்னா, கண்ணும் கருத்துமா இருங்க.
நீங்க கவனமா இருங்க. ஆண்டவர் உங்களை அதிலிருந்து கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து நீங்கள் ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய அவைலபிலிட்டியை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நீங்க வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம நீங்க பண்றத முழு மூச்சோட பண்ணுங்க, முழு பலத்தோட பண்ணுங்க. நீங்க எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். வரவேண்டிய நேரத்திற்கு வரவேண்டிய காலத்துல கர்த்தர் கிருபையாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சோ இந்த சபையில இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஆலோசனை கொடுக்கிறேன். நான் சர்ச் பாஸ்டர் ஆகும்போது எனக்கு 22 இயர்ஸ், 22 வயசு, ரொம்ப சின்ன வயசு. அப்படின்னா ஒரு பாஸ்டர் ஆகிறதுக்குரிய அந்த வயசு கிடையாது. எங்க அப்பா இருந்தாருன்னா கூட, பாஸ்டர் இருந்தா கூட ஏதாவது ஒரு பிரேயருக்கு அவரை வச்சுட்டு முக்கியமான பிரேயர் நீங்க நடத்துங்க, பின்னாடி நான் வொர்ஷிப்ல சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் தான் பாஸ்டர். ஆனா உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய நடக்கையிலே உன்னுடைய பேச்சிலே விசுவாசிகளுக்கு நீ முன்மாதிரியா இரு அப்படின்ற வார்த்தையை இருதயத்துல வச்சு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணதுனால கர்த்தர் இவ்வளவு கிருபையாய் கர்த்தர் வளர்த்தி இருக்கிறார். அந்த 3 பேரை வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஒரு வாரம் அருமையான ஜோம் ஆனந்த் அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப வேகமான ஊழியக்காரி. உண்மையிலே அவங்கள மறக்கவே முடியாது. வெஸ்லி அப்பா ஒரு பக்கத்துல என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நீ கவலைப்படாத, ஆண்டவர் ஆத்துமாக்கள் எல்லாம் தருவாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூத் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல பாஸ்டர் ஜோஷுவா அவங்களுடைய மனைவி உஷா இவங்க எல்லாம் இப்பவும் அப்படியே கண்டினியூவா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய யூத் செட்டப் அப்படியே ஜாயின் ஆனாங்க. ஒரு 10 பிள்ளைங்க எப்பவும் சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜோம் ஆனந்தம்மா எப்பவும் வாரம் யாராவது ஒருத்தரை அவங்க புதுசா சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பதான் ஒரு டைம் யாரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா, SKL அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிக் பண்ற ஒருத்தர் பெரிய கம்பெனி. அவங்க கம்பெனில கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு 50 பேர் பக்கத்துல வேலை பார்த்தாங்க. அவர் ஒரு வாரம் அவங்கள குடும்பமா நம்முடைய சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்க வர்றாங்க, எனக்கு அது தெரியாது. அப்ப அவங்க தரையில் அப்படியே உட்கார்ந்தாங்க. அந்த வீடு தான், அந்த வீட்டில் தான் ஜெபம் நடக்குது. ஸோ அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு பிரசங்கம் எதை குறித்து பேசினேன் அப்படின்னு சொன்னா, கோபத்தினால் வருகிற விளைவுகள் அதை குறித்து மோசையை குறித்து நான் பேசினேன். மோசே அவருடைய கோபத்தினால ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கோபம் கானான் தேசத்துக்கு போகாமலே அவரை தடை பண்ணிருச்சு. நீங்க கோபப்படாதீங்க, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு அந்த பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிறோம். அன்னைக்கு எல்லாரையும் 4 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒப்பு கொடுப்பு, ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு, அந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அந்த SKL ஓனர் அவர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நீங்க இதை நான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சுன்னு நினைச்சேன். பட் எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு இந்த வீட்டுல உட்காரும் போது எனக்கு செய்தி ரொம்ப என்ன தொற்றுச்சு. பட் ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. என்னமோ வீட்டுல ஒரு ஜெப கூட்டத்துல உட்கார்ந்தது மாதிரி தான் தெரியுது. நீங்க வேணா ஏதாவது சர்ச் ஏதாவது கட்டுறதா இருந்தா நான் வேணா ஒரு 25,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த 6-7 மாதங்கள் இந்த 3 பேரை வச்சு சர்ச்சை நடத்தும் போது மாடியில ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நடக்கும். மாடி பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்கார்ற அளவுக்கு மாடி. அந்த மாடியில எட்டி பார்த்தா கீழே துணி காய போடுறதுக்கு ஒரு 30க்கு ஒரு 15 ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் நின்றுச்சு. அந்த இடத்துல துணி காய போடுவாங்க. அப்போ மாடியில போய் அப்படியே கை நீட்டி நீட்டி அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்படியே இந்த பக்கமா கையை நீட்டி, ஆண்டவரே இந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உதிக்கிற இந்த வெளிச்சத்தை தேடி வரட்டும். அப்புறம் இந்த பக்கமா திரும்பி நின்று இந்த பக்கமா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உதிக்கிற இந்த வெளிச்சத்திற்கு திரும்பி வரட்டும் அப்படின்னு இந்த 4 பக்கமும் கையை நீட்டி நீட்டி அப்படியே அப்பெல்லாம் நிறைய அழுக வரும். அப்படியே கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ இந்த இடத்துக்கு நேரா கையை நீட்டி இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினா நல்லா இருக்குமே. ஆரம்பிச்சு 6 மாதம் கூட ஆகல. வாடகை கொடுக்கறதே ஜோம் அம்மா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஊழியத்துல வெஸ்லியாவுடைய ஃபேமிலி எவ்வளோ ஒரு பெரிய பேக் போனு, அதே போல ஜோம் அம்மாவுடைய ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அடிஷனலா ஒரு வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க மாதம் மாதம் வாடகைக்கு உதவி செய்வாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 25,000 ரூபாய் தந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய கம்பெனில நிறைய இரும்பு எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம இருந்துச்சு. சோ அதை ஒரு வண்டி எடுத்துட்டு போய் கிளியர் பண்ணி ஜோம் அம்மாவுடைய ஐயா அவரும் அதுல ஒரு அழகான ஷெட்டு போட்டு 7 மாசத்திலேயே வீட்டுல இருந்த அந்த ஜப கூட்டம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சர்ச்சு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துருச்சு. சோ அது ஆண்டவர் செஞ்ச. அப்ப ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் அந்த 30ஆம் தேதி
அந்த ஃபர்ஸ்ட் இயர் 2005ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அந்த வசனத்தை 1000 வசனத்தை அடிச்சு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தேன். அப்புறம் ஒரு 500 வாக்குத்தத்தை அடிச்சு ஃபர்ஸ்ட் கட்டின சபையில பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற சபையை இருக்கிறவங்களுக்கு தெரியும், மறக்க முடியாது, ஒரு ட்ரேடு மார்க் மாதிரி இருக்கும். கடந்து வந்த இங்க வரைக்கும் இந்த சர்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 1000 வாக்குத்தத்தங்கள் அப்படியே தொங்கும். இந்த ஃபேன் சுத்தும் போது பாத்தீங்கன்னா அது சுத்திட்டே இருக்கும். அது ஒரு ட்ரெண்டாவே நாங்க வச்சிருந்தோம். அப்ப அந்த 1000 வாக்குத்தத்தத்தையும் இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை பெருசா பிரிண்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சர்ச்சில் அப்படியே வைத்தோம். சோ அதுதான் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த முதல் அங்கீகாரம். ஆனா அதுக்கு இடையில இந்த சர்ச்சை நடத்த முடிக்க முடியாம போயிருச்சு. அது ஒரு பெரிய சாட்சி. அப்படின்னா ஆரம்பிச்சிட்டோம் 25,000 வச்சுட்டு, நமக்கு ஜனங்கள் இருந்தா கூட அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொறுப்பெடுங்கன்னு சொல்லலாம். அன்னைக்கு ஜனங்களும் இல்ல, அதனால டப்புன்னு நின்றுச்சு அந்த சர்ச்சு கட்டுறது. அப்போ பக்கத்துல 2-3 வீடு வாடகைக்கு இருந்தாங்க. அதுல பிரதர் எபி அவருடைய ஃபேமிலி பக்கத்துல குடியிருந்தாங்க. அதுல ஒரு தம்பி தான் ஜாக். அவன் இப்ப இன்னைக்கு ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டான், வளர்ந்துட்டான். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா அந்த ஜாக் தான். அவன் 6th அப்ப படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், 6ஆவது படிச்சுட்டு இருந்தான். ஸோ நான் விசிட்டிங் போகும்போது எனக்கு இருக்கிற ஒரே அசிஸ்டன்ட் யாருன்னா அவன் தான். அவங்க அம்மா அப்பவே திட்டி என் கூட அனுப்புவாங்க. அப்படின்னு நான் இங்கிருந்து போகும்போதே சொல்லுவேன், ஏதாவது விசிட்டிங் போகும்போது சரி இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமேனு போகும்போது ஹோட்டல்ல போய் சூப்பு கடையில உட்கார வச்சு, சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணிடாதடா, கொடுக்கறதுக்கு காசு இல்லடா அப்படின்னு சொல்லுவான். அவன் இப்ப சமீபத்துல சொன்னா, இந்த மாதிரி சொன்னீங்கல்ல என்ன பார்த்து ஒரு நாளைக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணிடாத. ஏன்னா இவன் ரொம்ப துடுக்கா, 6th தானே படிக்கிறான், ரொம்ப துடுக்கா இருக்கிறதுனால டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணிடுவான். எனக்கு பணம் இருக்காது கொடுக்கறதுக்கு. அதனால இங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போவேன். சோ அவங்க இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க. இவங்க என்னன்னா இந்த சர்ச்சு செட்டா இருக்கிறதுனால துணி கொண்டு போய் காய போட்டாங்க. சோ இன்னர்ஸ் எல்லாம் அதுல காய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு பெரிய தரிசனத்தோட இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு இங்க சர்ச் வரப்போது கட்டி அது வேலை நின்று இவங்க போய் இந்த இன்னர்ஸ் எல்லாம் காய போட்ட உடனே, அப்பதான் நான் மாடியில இருந்து கீழே இறங்கி சாப்பிடறதுக்காக போனவன் இந்த துணியை பார்த்த உடனே அப்படியே மேல வந்தேன். அப்பதான் இந்த 2100 ஒரு கீபோர்டு இருந்துச்சு. ஸோ அந்த கீபோர்டை ஆன் பண்ணி அதை பீட்டை போட்டுட்டு, கலங்காதே மனமே கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, அவர் கைவிடவே மாட்டா. சோ ஒரு சின்ன டிவிடி பிளேயர் பிளஸ் 2 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கரை எடுத்து நான் அந்த ரிமோட்ல ரிப்பீட் மூட்ல போட்டுட்டேன் அந்த பாட்டை, கலங்காதே. சோ காலையில ஒரு 9 o'clock அந்த பிரேயரை ஆரம்பிச்சேன். ஒரு பக்கத்துல அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கத்துல எனக்கு முன்னாடி கீபோர்டு ஆன்ல இருக்குது. சத்தமா ஓன்னு கத்துறேன், என்னால தாங்கவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற சர்ச்சை ஏற்கனவே சர்ச்சை நடத்திட்டு வந்ததுனால ஆரம்பம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன பண்றேனே தெரியாது. நம்ம நிப்போமா, பிழைப்போமா, செய்வோமா, எந்த ஹோப்புமே இல்லை. அப்போ காலையில இருந்து கிட்டத்தட்ட 4 o'clock 4 மணி வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு கத்தரை ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். கலங்காதே மனமே. இந்த பாட்டு என்ன அவ்வளவு தேற்றுது. கரெக்டா ஒரு 4:30 இருக்கும். என்னுடைய வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுருச்சு. சோ கண்ணை எல்லாம் தொடச்சிட்டு, இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணீர் ஒழுகி 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 பாத்தீங்கன்னா திண்டு மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு நல்லா முகத்தை தொடச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா ஜோம் அம்மாவும் சாம் இன்ஜினியர், அவங்க வடவெளியில இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் முன்னாடி நின்னாங்க. சோ என்னங்கம்மா அப்படின்னு கேட்டேன். இல்ல சர்ச்சை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க சார் அப்படின்னு கீழே கூட்டிட்டு போனேன். எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்து முடிச்ச உடனே அந்த சாம் இன்ஜினியர், அவங்க இன்னைக்கும் இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னும் திருச்சபைக்கு போறாங்க. அவங்க பாஸ்டர் இன்னொன்னு வேலை இருக்கா, நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம், இனி இருக்கிற மொத்த வேலையை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன அடுத்த நாள் காலையில சரியா 8:30 பாத்தீங்கன்னா ஒரு மினி டோர் வருது. ஒரு மினி டோர் வண்டி இறங்குது. ஒரு 10-15 பேர் துப்பு இறங்குறாங்க. வண்டியில இறங்குறாங்க. அடுத்து பின்னாடியே ஒரு லோடு இது ஜல்லி இறங்குது, சிமெண்ட் இறங்குது. அவ்வளவுதான், ஒரு 7-8 நாளைக்குள்ள மொத்த வேலையை முடிச்சு கதவு போட்டு சாவிய கையில மறக்கவே முடியாது. ஆண்டவர் செய்த அற்புதம். ஆண்டவர் கனப்படுத்துறேன் அப்படின்றத அந்த நேரத்துல ஆண்டவருடைய அற்புதத்தை ரொம்ப கண்ணால பார்த்தேன் நான். இன்னைக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நான் அல்ல, அவர் எனக்கு போட்ட விரதம். அவர் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு எனக்கு அவர் செய்த அற்புதம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி செய்வாராக. நீங்க ஆண்டவரை நம்புறது மாதிரி ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். இனியும் கர்த்தர் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஸோ அப்படி அந்த சர்ச்சை ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல் ஊழியம். ஸோ அன்னைக்கெல்லாம் பிலீவர்ஸ் ரொம்ப அதிகமாக வரமாட்டாங்க. ஆனால் யார் வருவாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் ஒவ்வொரு சண்டேவும் மாலையில் வந்து சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி நடக்கும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்க, சாப்பிட்டு அப்போ அவங்களுக்கு நானே வந்து சாப்பாடு சமைச்சு மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த தெருவா ஃபுல்லாக போய் நடந்து ஜோம் பண்ணிட்டு சாயந்தரம் விபிஎஸ் நடத்துவோம். சின்ன பிள்ளைகளுக்காக ஊழியம் நடத்துவோம். ஒரு 100 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா அந்த ஊழியத்தை செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வளர்த்த ஆரம்பிச்சேன். மாலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு 50 பேர் வருவாங்க. எப்படின்னா சிஎஸ்சி சர்ச்சு போறவங்க எல்லாம் வருவாங்க. காலையில சிஎஸ் சர்ச்சு போவாங்க. ஆனா சாயந்தரம் என்னன்னா ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் வசனம் கேட்கலாம்னு நினைப்பாங்களே தெரியல, அப்படியே சாயந்தரம் வந்துருவாங்க. அன்னைக்கு எந்த யூத்தும் இல்லாதனால நானே எல்லாத்தையும் மேல ரெடி பண்ணி நானே எல்லாத்தையும் இறக்கி அந்த மாதிரி அந்த ஊழியத்தை கத்த 2005 2006 இந்த 2 வருஷமும் வந்து சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல அந்த சர்ச் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சர்ச்சை வந்து அந்த இடத்த வந்து வெஸ்லியா விற்க போறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரதர் காலை இப்போ அவங்க கூடியிருந்தாங்க, அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து அடுத்த சர்ச்சுக்கு இப்போ என்ன பண்றோம்னா அங்க இருந்து இப்போ எங்க ஷிஃப்ட் ஆகுறோம்னா இடத்த தேடிட்டே இருக்கிறோம். எங்க போய் கேட்டாலுமே வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்குன்னா இடம் கிடைக்குது. அப்பதான் வந்து இங்க ஒரு கவுண்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மாடு கட்டி இருந்தாங்க. விளம்பரத்தை இதுல கூட சொல்லியிருப்பேன். அங்க ஒரு மாட்டு தொழுவம் இருந்துச்சு, ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. ஸோ அதை கிளீன் பண்றதுக்கே அவ்வளவு சிரமப்பட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க சர்ச்சை நடத்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2007 2007 2008 இந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். இப்போ அங்க இருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிலீவர்ஸ் ஆயிட்டாங்க. இங்க வந்த உடனே கர்த்தர் இப்போ ஒவ்வொருத்தரையா சர்ச்சில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் அந்த 2வது இடம் எனக்கு ரொம்ப ஒரு டஃப்பா இருந்துச்சு. என்னன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த பேனிக் டிசார்டரா இருந்தேன் பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து மனவியாதி இருந்துச்சுல்ல, அப்படின்னா சைக்காலஜிக்கலா நான் பிரச்சனையா இருந்தேன். எப்போன்னா அது வந்து 2004 2005 நான் கோயம்புத்தூருக்கு வந்ததே மஞ்சக்காமாலேன்னு தான் வந்தேன். ஆனா உண்மையிலே எனக்கு மஞ்சக்காமாலை இல்லை, எனக்கு மன அழுத்தம். எனக்கு மன அழுத்தம்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை வந்து எனக்கு சொல்லவும் தெரியல. நம்ம இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கணும் எனக்கு சொல்ல தெரியாதனால அது அப்படியே எனக்கு வந்து எனக்கு என்ன நோயின்னே தெரியாம எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ 2வது டைம் வந்து 2007 என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3-4 வீட்டுல போயிட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என் பொண்ணை பாஸ்டர் கல்யாணம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னு சொன்னா சரி அவங்களுடைய பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமே நினைச்சிட்டாங்க தெரியல. இவங்க என்ன மாத்தி சொல்லிட்டாங்கன்னா பாஸ்டர் வாக்கு கொடுத்துட்டாரு, என் பிள்ளைய கல்யாணம் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2-3 வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அவங்க அதே வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்களாமே, அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களாமே. இவங்க சொன்ன உடனே 2வது அட்டாக் வந்து எனக்கு ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு பயம் ஆயிடுச்சு. இவங்க வந்து நம்மளை வந்து சாட்சியை கெடுத்துருவாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு பயப்பட்டேன். பட் யாருக்குமே தெரியாது. இப்போ ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா திருமண வாழ்க்கையை குறித்து அவ்வளவு பயப்பட்டவன் இல்லை. இப்படியே நான் நைட் அன்னைக்கு தூங்காத உடனே என்ன பண்ணிட்டேன்னா அந்த பைக் எடுத்துட்டு சரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்தா நம்ம வந்து கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா குன்னூர் போயிட்டேன். குன்னூர் போயிட்டு அந்த ரவுண்டானாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என் மனசு என்ன தெரியல, அங்க தங்கலான்னு தான் போனேன். அங்க அதுக்கப்புறம் ஊட்டியில போனா பாஸ்டர் சவுந்தரராஜ் இருக்காரு, அவருடைய திருச்சபையில போனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு தான் போனவன் குன்னூர் போனவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எனக்கு திரும்பியும் படபடப்பா இருந்ததுனால அங்க இருந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு போன ஸ்டெப்ல அப்படியே கீழே இறங்கிட்டேன். இங்க வந்து அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கல. அகைன் எனக்கு தூக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு பயம் ஆயிடுச்சு, நடுக்கம் ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பழையது மாதிரி எனக்கு வந்துச்சோன்னு நினைச்ச ஃபீல்லையே 2வது அட்டாக் என்னால தாங்கவே முடியல. ஒரு பக்கத்துல சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, ஒரு பக்கத்துல ஊழியம் போயிட்டு இருக்குது, ஊழியம் வளர்ந்துட்டு இருக்குது. எனக்கு உள்ள பயம், நடுக்கம், நிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப வந்து தியாகராஜன் ஐயாவுடைய வீட்டுல தான் வாடகைக்கு அங்க குடியிருந்தேன். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அது. ஸோ உண்மையிலே துன்பத்தின் நடுவில் நடந்தேன், கண்ணீர்ல நடந்தேன். யாருக்குமே தெரியாது. நிறைய நாள் பலிபீடத்தை பிடிச்சிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னால யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம என்னால் நிக்க முடியாது. ஆனா யாருக்குமே தெரியாது. பாஸ்டர் சவுந்தரராஜன், அப்போ பாஸ்டர் நம்முடைய உடன் ஊழியர் சுந்தரையெல்லாம் அப்போ வந்தார். இவர் என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு சுந்தர் பாஸ்டர் ஸ்ட்ரைட்டா வந்து சவுந்தரராஜ் ஐயாவுக்கு கூப்பிட்டு அவங்க 3 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. நைட்டு முழுக்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சு தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி ரொம்ப வந்து திருப்பி வாழ்வேன்ற நம்பிக்கை அற்று போயிட்டேன். திரும்பியும் அகைன் வந்து உடனே வெஸ்லியா வந்து நான் ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கண்டினியூவா தூங்கல. உடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவருடைய கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு சொன்னா, அவர் தான் என்ன சொன்னாருன்னா, இல்ல நீங்க சைக்காலஜி டாக்டரை பாருங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்ன உடனே இந்த கணபதியில டாக்டர் செந்தில் வடிவன் அப்படின்ற ஒரு டாக்டர் இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெஸ்லியாவை திட்டுனேன்.
என்ன திட்டினேன் அப்படின்னு சொன்னா, என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? என்ன போயும் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களே, எனக்கு வேற வழியே தெரியலையா, எனக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்பா உடனே சொன்னாங்கன்னா, சைக்காலஜி டாக்டர் அப்படின்றத வந்து நீ எதுக்கு அப்படி நினைக்கிற, பைத்தியக்காரங்க மட்டும்தான் போவாங்கன்னு நினைக்கிற, சரி உனக்கு என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் போயிடுவோமே அப்படின்னு தான் என்ன கூட்டிட்டு போனாரு. ஸோ அந்த செந்தில் வடிவன் டாக்டர் வந்து என்னை உட்கார வச்சு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நீ ரொம்ப பேனிக் டிசார்டர், உனக்கு மன ஒருநிலை மாற்றம் அப்படின்றதுல அந்த சைக்காலஜிக்கு பேஷண்ட்ஸ்க்காக அவங்க வந்து ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, அதுல டிக் பண்ணுவாங்க, இவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு டிக் பண்ணுவாங்க. ஐயோ உண்மையிலேயே அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது. சாதாரணமான ஒரு பிலிவரா இருக்கும்போது கூட இல்ல, பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் டிக் பண்றாரு. என்ன கேட்கிறாரு, பயம் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா பயம் இருக்குன்னு டிக் பண்றாரு. அதுல பயம், பதட்டம், மன சுழற்சி, ஓவர் திங்கிங், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வந்துருச்சு. அவர் டிக் பண்ணா கிட்டத்தட்ட 75% டிக் பண்ணாரு. ஒரு பைத்தியக்காரனா நினைவு தப்புன ஒருத்தனுக்கு இதுல இருக்கிற 100 டிக் பண்ணா அவ்வளவுதான், அவன் வந்து அவனுடைய சுய நினைவை இழந்தான்னு அர்த்தம். கிட்டத்தட்ட எனக்கு 75% வந்து டிக் பண்ணாரு. சரி ஒன்றும் இல்லை சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தூக்க மாத்திரை அவர் தான் எனக்கு தந்தார். ஸோ அந்த தூக்க மாத்திரை கொடுக்கும்போதே அவர் சொன்னார், பயப்படாத, நீ ஒரு 24 hours தூங்கினா கூட வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை, பயப்பட வேணாம், நீ தூக்க மாத்திரை சாப்பிடு அப்படின்னாரு. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, ஸோ 23 வயசு 24 வயசுல தூங்குறதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிடணுன்றது வந்து, ஓ அதுவும் ஒரு அற்புதத்தையும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, இவ்வளவு அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு, இவ்வளவு ஊழியத்தை செஞ்சுட்டு, இவ்வளவு பாதையில கடந்து வந்துட்டு நம்ம தூக்க மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டோமே. அப்புறம் நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறதுக்கு ஒரு தனி மாத்திரை, ஆன்சிட்டி குறையிறதுக்கு ஒரு தனி மாத்திரை, நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி நிறைய மாத்திரை கொடுத்தாரு. சரி அந்த மாத்திரையை சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூவா வாமிட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இந்த மன சுழற்சினால சாப்பிட்டா உடனே வாந்தி வந்துட்டே இருந்துச்சு. மன பயம் அதிகமாச்சுன்னா வாந்தி வரும். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சேன். ஆனா அடுத்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறோமே, மாத்திரை சாப்பிட்டு நம்ம தூங்குறோமேன்ற அந்த பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பண்றது, தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்னால தூங்குறது கஷ்டமா இருக்கு. நானும் என்னென்னமோ பண்ணி 2-3 நாள் சாப்பிடாம எல்லாம் இருந்து பார்த்தேன். 12 மணிக்கு திரும்பி எடுத்து நானே போட்டு சாப்பிட்டு நானே தூங்கிடுவேன், ஏன்னா வேற வழி இல்லை, தூக்கம் வராம. இப்படியே கிட்டத்தட்ட 2007 2008 ஸ்டார்டிங் இது வந்து நரகமா இருந்துச்சு. ஸோ கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஆனா உண்மையிலே நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு பாதையில நம்மளை நடத்துறாருன்னா, அந்த பாதையில ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். நான் நிப்பேனா, நான் வாழ்வேனா, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் நிப்பேனா, இந்த ஊழியத்தை தொடர முடியுமா, நான் ஊழியம் செய்வேனா, நான் பிழைப்பேனா. ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், ஆண்டவர் நடத்தின அந்த பாதை அன்னைக்கு எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா தீமை இல்லை, அது நன்மைக்கு. அந்த சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் ஆகி அவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் சந்திக்கல அப்படின்னா, இந்த ஊழியத்தை இன்னைக்கு கட்டி கொண்டு போக முடியாது அப்படின்றது இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியுது. இவ்வளவு பெரிய திட்டத்துக்காக தான் அன்னைக்கு அந்த பாதையில என்ன நடத்தி இருக்கிறாருன்னு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியுது. சில பாதைகளில் ஆண்டவர் உங்களை நடத்தும் போது ஏன் நடத்துறாருன்னு அன்னைக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா சில ஆண்டுகள் தாண்டி சில உயர்வுகளையும் சில வெற்றிகளையும் சில பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் போது அப்பதான் உங்களுக்கு தெரியும், இதுக்காக தான் அன்னைக்கு அந்த பாதையில கர்த்தர் என்ன நடத்தி இருக்கிறாரு. கர்த்தர் என்னை நடத்துகிற எல்லா பாதைகளும் நன்மையே தவிர தீமைக்கானது அல்லவே அல்ல. ஆனா ஆண்டவரை தூசிக்கல, ஆண்டவரை மறுதளிக்கல, ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவரை திட்டல, சாரி தான் கேட்டேன். என் மேல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஸோ 2007 முடிஞ்ச உடனே 2000 ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எதுல நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலீவ் ஆக ஆரம்பிச்சேன் அப்படின்னா, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு புதிய நெக்ஸ்ட் அடுத்த ஒரு புதிய ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. சரி பொண்ணு பார்த்துடலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்கும்போது நான் ஒரு பொண்ணை மனசுல நினைக்கிறேன். ஸோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு மனசுல தோணுது, நல்ல ஜெபிக்கிற பொண்ணுன்னு தோணுது. அவங்களும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஹோப்பை கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க இன்னொன்று திங்கிங்ல இருந்து இப்போ மேரேஜ் ஆக போகுதுன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் திரும்பின உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதட்டம் பயம் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா திடீரென்று அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு நல்லதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்க மாமாட்ட போய் கேட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க அப்பா இறக்கும் போது நான் இருக்கிறேன். இப்போ வெஸ்லி ஐயாவுடைய வீட்டில் வந்து அந்த வியாழக்கிழமை நடக்கிற ப்ரேயருக்கு அவங்க ஃபேமிலி அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளையினுடைய நடத்தை, அந்த பிள்ளையுடைய ஜெப வாழ்க்கை, அப்புறம் எங்க அம்மா அப்பா வெஸ்லி அம்மாவுக்கு ஐயாவுக்கு ரொம்ப அந்த ஃபேமிலியை பிடிக்கும், அந்த பிள்ளைய வந்து பர்சனலாக அவங்களுக்கு பிடிக்கும்.
ஸோ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறாங்களே, கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், நமக்கு கிடைச்ச ஒரு நம்ம நல்லா இருக்கலாம், ஊழியம் நல்லா இருக்கும்னு ஒரு அந்த ஏஜ்ல வர்ற ஒரு தாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா திடீரென்று அவங்க மாமாட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி. அவர் ஒரே வார்த்தை கேட்டாரு, அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். ரெண்டாவது அவனுக்கு வந்த நோய் என்ன நோய்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இந்த 2 வார்த்தையில் அந்த பொண்ணும் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்க அம்மாவும் ஆஃப் ஆயிட்டாங்க. இல்ல நாங்க வந்து செகண்ட் தாட் எனக்கு இருக்குது, மாமா வேணான்னு சொல்றாரு, ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அந்த போராட்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பயங்கர பாடாகி போச்சு. ஏன்னா அதுக்குள்ள நம்ம தான் கற்பனையை அவ்வளவு தூரம் வளர்த்துட்டோமே, அவ பாடுறது மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ற மாதிரி அளவுக்கு போயிட்டோமே, நம்ம கற்பனையும் மகா விஸ்தாரம்ன்றது மாதிரி. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த பொண்ணு ஊழியத்துக்கு வந்தா எப்படி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சா எப்படி இருக்கும், என்னென்னமோ கற்பனைக்கு போயிட்டேன். ஸோ எல்லா கற்பனையும் குழி தோண்டி புதைச்சது மாதிரி. ஆனாலும் நான் வந்து முயற்சி எடுக்கவே இல்லையா அப்படின்னா, ஒன்னே ஒன்று மட்டும், எனக்கு நீங்க தான் வர முக்கியம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாஸ்டர் அம்மாவுடைய கல்யாண பேச்சு, அது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு போய். ஸோ அந்த மேரேஜ் டைம் அப்போ வந்து மாத்திரை இருக்குது, பட் ஆனால் மாத்திரை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து நான் மாத்திரை சாப்பிடல, ஆனால் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த மேரேஜ் நடந்த போது ரொம்ப ஒரு எக்ஸ்போஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு என்னன்னா ஒரு ஸ்பீட் ஆகும்ல அந்த மேரேஜ் அப்படின்றது, ஒரு புதுமை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் வந்து இந்த மேரேஜுக்காக நான் அலைஞ்சேன், தூங்கல. ஆனா பீரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கேஜ் வந்து தூக்க மாத்திரையும் ஆன்சைட்டி மாத்திரையும் இருக்கும் எப்பவுமே, ஏன்னா எப்போ வருதுன்னு தெரியாது அப்படின்னு. ஆனா நான் மறைச்சிட்டேன். பியூலாவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி சைக்கோ பேஷண்ட் அப்படின்னு சொல்லலை. சைக்காலஜிக்கலா நான் எஃபெக்ட் ஆன அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இல்ல எனக்கு இது வியாதி இல்லை, கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் இதுல இருந்து எனக்கு விடுதலை தந்துருவார், நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. ஸோ இந்த ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 7 நாள் தூங்காம இருந்ததுனால அகைன் வந்து ஃபேமிலி பாஸ்டமா வந்துட்டாங்க, புது பொண்ணு வீட்டில் இருக்கா, நான் வந்து தூங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், என்னால் தூக்கம் வரல, என்னால் தூங்க முடியல. சரி நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், இவளுக்கு தெரியாமலே போய் பீரோ திறந்து அந்த மாத்திரையை போடலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மாத்திரை போட வேண்டிய இடத்துல ஒரு 1.5 மாத்திரை போட்டேன். சரி கொஞ்சம் நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரையை போட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக கண்டினியூவா நான் வந்து மாத்திரை போடாமல் போட்டதுனால எனக்கு தலை சுற்றுறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னே தெரியல, கண்ணெல்லாம் அப்படியே இருட்டாயிடுச்சு. ஸோ எனக்கு பாத்ரூம் போகலான்னு தோணுது, எந்திரிச்சேன். பாத்ரூம் போறேன்றது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்து, அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் பாத்ரூம் போகிற வழியில் ஒரு ரூமும், அந்த ரூமில் வந்து அன்கான்சியஸ் ஆகி விழுறேன். அப்போதான் ஜோஷபாஸுடைய உஷா, டெல்பினா, அந்த மாதிரி யூத் டீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட வாங்கி கொடுத்தாங்க கல்யாணத்துக்காக. அந்த டேபிள் இருந்துச்சு, நான் அந்த டேபிள் மேலே விழுறேன். அதில் இருக்கிற கண்ணாடி உடஞ்சி அப்படியே இந்த இடத்துல கிழிச்சு இதுல இருந்து ரத்தம் ஒழுகுறது. பட்டால்னு ஒரு சட்டம் கேட்டோம்னா பாஸ்டர் அம்மா பக்கத்து ரூம்ல இருந்து ஓடி வந்து ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. 2 செகண்ட்ல எனக்கு திருப்பி விழிப்பு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றேன். நீ பேசாத, நீ சத்தம் போடாத, ஏன்னா கத்துனா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல. ஸோ அதனால நீ எதுவுமே சொல்லாத, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு ரத்தத்தை எல்லாம் தொடச்சதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நான் உடனே சொன்னேன், நான் போய் நின்னா கண்டிப்பா உன்னை அடிச்சிட்டேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க, அதனால நீ போய் சொல்லு, இந்த மாதிரி கால் வலிக்கிருச்சுன்னு ஏதாவது சொல்லு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க. ஸோ திரும்ப அகைன் வந்து ஒரு 1 வீக் வந்து திரும்பவும் அந்த சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் ஆனேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து கிருபையாய் திரும்ப அகைன் வந்து என்ன பண்ணாருன்னா, அதுல இருந்து திரும்ப வெளியே கொண்டு வந்துட்டார். ஸோ அகைன் அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு. அதுக்கு பிறகு 3வது அட்டாக் 3, அது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா அகைன் 2009ல திரும்பவும் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தியோட மரணத்துக்கு போகும்போது அந்த பிள்ளையினுடைய மரணம் வந்து என்னை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. அதுல ஒரு பயம் வந்து திரும்ப 3வது அட்டாக் வந்துருச்சு. ஸோ இந்த 3வது அட்டாக் வரும்போது வந்து திரும்பவும் மெடிசன் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு போனேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து திரும்ப வந்து அதை கற்றுக் கொடுத்தாரு, இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி இதுல இருந்து வெளியே வரணும், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கத்தர் கற்றுக் கொடுத்து. ஸோ 2009 அன்றைக்கு கண்ட எகிப்தியனை ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணலை அப்படின்னா ஸோ பார்க்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு ஆனால் அப்படிப்பட்ட நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்காக ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் கிருபையாய் ஞானம் கொடுத்தார். ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டே போனா அப்படியே 20 years முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சாப்டரே பின்னாடி இருக்குது. ஆனா உண்மையிலே இது எல்லாவற்றிலையும் என் கூட இருந்து என்னை கிருபையாய் நடத்தினவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே, கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஸோ சரியான நேரத்துல திருமண வாழ்க்கை, சரியான மனைவியை, சரியான ஃபேமிலியோட கர்த்தர் என்ன சேர்க்க வச்சாரு. அவங்களுடைய ஃபேமிலி வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன்னா பாஸ்டர் வெஸ்லி ரொம்ப ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், பாஸ்டர்மா ரொம்ப ஜெபம் பண்றவங்க. அதனால அந்த ஃபேமிலி உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய எனக்கு ஜெப சப்போர்ட், நிறைய ஆலோசனைகள் கிடைச்சிச்சு.
ஸோ அப்படியே 2008 இங்கே 2009 அப்போ தான் இந்த இடம் கிடச்சிருச்சு. இதில் நம்ம திருச்சபையை ஆரம்பித்து 2009 இருந்து கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி ஆசீர்வதித்து கிருபையாய் ஆண்டவர் தயவாய் கத்தர் இதுவரையிலும் கத்தர் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒன்று, நம்பர் 1, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணவே வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது, கத்தர் எந்த பாதையில் உங்களை நடத்தினாலும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, கத்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நம்முடைய எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த பாதை கண்டிப்பாக மாறும், இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும், இந்த பாதையை கத்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்தால் போதுமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படின்னா ஒண்ணு மட்டும் நான் கடைசியா சொல்றேன், இந்த ஊழியத்துல இவ்வளவு பெரிய போராட்டங்களை நான் ஒவ்வொரு நாள் சந்திச்சாலும் இந்த ஊழியத்தை விட்டுட்டு போனோம், இதை செய்யவே முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த நாளும் ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை வந்து எதுக்காகவும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சதே இல்லை. ஒரு நாள் கூட. 2006 அந்த சர்ச்சை கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில் வந்து கண்டினியூவா 3 வீக்ஸ் 3 வாரம் அவ்வளோ பெரிய சவுண்ட் பாக்ஸ் வாடகைக்கு எடுத்து பலிபீடத்திற்கு நேரம் கொண்டு வச்சு கரெக்டா 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 12 மணி வரைக்கும் பாட்டு போட்டாங்க. 3 வீக்ஸ் கண்டினியூ 3 வாரம். ஆனா கூட கரெக்டா 9 மணிக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யாம இருக்கவே இல்லை. பரவாயில்ல அப்படின்னு அவ்வளவு முடியாம இருந்த போதிலும் பலிபீடத்தை கட்டி பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சு யாருக்குமே தெரியாது, கீழே இருக்கிற யாருக்குமே பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கிறாருன்னு ஒருத்தர் கூட தெரியாது. ஆனா ஒரு நாள் கூட அந்த ஊழியத்தை செய்யாம இருந்ததே இல்லை. உள்ள அப்படியே நடுங்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார்னு சொல்லுவேன், உங்களை சுகமாக்குவார்னு நான் சொல்லுவேன். ஆனா எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும், நீயே இப்படி இருக்கல, நீயே சத்துரு என்ன வந்து தடுமாற செஞ்சது 1 இல்ல 2 இல்ல, இந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் சர்ச் இன்னைக்கு நிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேர் முன்னாடி மட்டும்தான் பிள்ளைகளை பாக்குறீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், நான் கடந்து வந்தேன் அப்படின்றத விட தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தார். முள்ளு மேல நடப்பேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, பைல்ஸ் வியாதி, பைல்ஸ் வருது. அந்த பைல்ஸ்ல என்னென்னமோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் சரியில்லை. கடைசியில ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மேட்டுப்பாளையத்துல போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணி முடிக்கிறேன். வெஸ்லி அப்பா என் கூட வராரு. 6 மணி நேரம் அந்த இடத்துல ஆபரேஷன் முடிச்சு என்ன படுக்க வச்சுட்டு அந்த டாக்டர் சொல்றாரு, பின்னாடி கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் கிழிச்சிட்டாரு. இவ்வளவு தூரம் கிழிச்சு உள்ள இருக்கிற அந்த கட்டி எல்லாம் வெளியே எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு, ஸ்டிச் பண்ண மாட்டேன்ட்டார். நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணவே முடியாது. நம்ம அது வந்து அந்த இடம் வந்து அந்த மெதுவா தான் இருக்கணும். அதனால அதுவா கூடி வரணும்னு சொல்லி அவ்வளவு மருந்து எடுத்து அந்த கீர்ன அந்த குழந்தை இடத்துல வச்சு ஒரு பஞ்சு வச்சு ஒட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு 12 மணி நேரம் நீ பாத்ரூம் போக கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஒரே வார்த்தை சொன்னார். இவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல என் வயிறு கலக்கிடுச்சு. அவர் சொன்ன உடனே நம்ம பாத்ரூம் போகாம எப்படி இருக்குதுன்ற அந்த பயம் டக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சு பாருங்களேன். எனக்கு அந்த நிமிஷத்துல இருந்து பாத்ரூம் போகணும்னு தோணுது. ஒரு 1.5 hours 1.5 மணி நேரம் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இங்க ஆர்ஜி நகர்ல தான் குடியிருக்கிறேன். நான் சொல்றேன், பாஸ்டாமா பார்த்து சொல்றேன், அவங்களும் வந்தாங்க, எப்பா எனக்கு வந்து என்னமோ பாத்ரூம் போகணுன்னே தோணுது, என்னால முடியல அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா இப்படி சொல்றீங்க, இப்பதான் மருந்து வச்சு கட்டி இருக்கிறாங்க. சொல்ல 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 எனக்கு அவசரமா வந்துச்சு. அவ்வளவுதான். பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்துது. அந்த வீடே ரத்தமா மாறிடுச்சு. ஆனா பசமா அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த பாத்ரூம்ல உட்காரும் போது கடைசி நிமிஷம் தான் நினைச்சு தலை சுத்தி எதுவுமே என்னால பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனாலும் அந்த பாதையிலையும் யார் கூட இருந்தா அப்படின்னா, ஆனா அந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பலிபீடத்துல வந்து நின்று கர்த்தர் நல்லவர் தான் பிரசங்கம் பண்ண, ஆண்டவர் நல்லவர் தான் பிரசங்கம் பண்ண, அவர் பெரியவர் தான் பிரசங்கம் பண்ண. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் விடவே இல்லை. இன்னைக்கு 3வது ஒரு ஆலோசனை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஸ்தாபிச்சாருன்னா, நிறுத்தினாருன்னா அந்த இடத்துல 1000 பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இது எனக்கு கர்த்தர் தந்தது, இது எனக்குரியது, அவரே என்னை விட்டு எடுக்கிற வரைக்கும் நான் இதை என்ன வந்தாலும் இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அது குடும்பமா இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என்ன உபத்திரம் வந்தாலும் ஸ்ட்ராங்கா நில்லுங்க. என்ன அவமானம் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருங்க.
நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு இருக்குது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்ற வல்லவர். அவர் பார்க்கிறார். நீங்க நிப்பீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். இன்று ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். சோ எல்லாரும் ஆண்டவருக்கு டைம் ஆச்சு, அதுக்குள்ள 9 ஆக போகுது. சோ அதனால ஆண்டவருக்கு சித்தமானா ஒரு நாள் வந்து ஒரு 21 நாள் ஜெபம் வச்சிருவோம். அந்த 21 நாள் ஜெபத்தை வச்சு 2005 to 2025 அப்படியே 1 இயருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் 1 இயர் அந்த மாதிரி கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நடத்தி வந்த அந்த பாதையை உங்களோட நான் சொல்றேன். சிலது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், சிலது ரொம்ப சிரிப்பா இருக்கும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு ரொம்ப நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு இந்த நம்முடைய திருச்சபை மட்டுமல்லாமல் சில ஊர்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஊழியம் செய்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது குறைஞ்சது பெருமைக்கு சொல்லல, ஒரு 10 பேராவது என்னை பார்த்து வந்து நின்று என் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. ஃபாஸ்டர், நிறைய பேர் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் நம்முடைய கம்ஃபர்ட் யூடியூப் சேனல் வாட்ச் பண்றாங்க. அவங்களுக்கு திருச்சபைக்கு போறதுக்கு விடுதலை இருக்காது. ஆனா இது ஆன்லைன் தான் அவங்களுக்கு சர்ச்சு. அவங்களை நிறைய பேரை வெளியூர் போகும்போதெல்லாம் சந்திப்பேன். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் அப்படின்ற இந்த ஒரு திருச்சபை மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் செத்துருவேன். ஒரு இடத்துல இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு இடம் எல்லா எங்க போனாலும் என் கூட பிரதர் தனபால் பிரதர் வருவாங்க பாருங்க, உங்கள்கிட்ட கேளுங்க. ஜோசப் வருவாங்க பாருங்க. எனக்கு என் கூட டிராவல் பண்ற பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 10 பேராவது வந்து சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த திருச்சபையில கர்த்தர் உங்க மூலமா பேசுற வார்த்தை தான். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடியும் கன்னியாகுமரிக்கு போகும்போது எங்க அம்மா அப்பாவை ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன். 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. நிறைய நெருக்கமான ஊழியங்கள் உடனே இங்க வர வேண்டியதானதால ஒரு 15 நிமிஷம். ஸோ எங்க அம்மாவுடைய முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், எங்க அப்பாவுடைய முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப 2 பேரும். எங்க அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து முத்தம் கொடுத்ததே இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போகும்போது அப்படியே கழுத்தை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா அவங்களுக்கு வந்து கட்டி பிடிக்க வேண்டாம்னு இல்லை, என் மேல பாசம் இல்லாம இல்லை, கட்டி பிடிக்க தெரியாது. தன்னுடைய அன்பை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு எங்க அப்பாவுக்கு அவ்வளவுதான். என் மேல ரொம்ப பாசம், எங்க எல்லாரும் மேலேயும் பாசம். அவங்க பத்த பிள்ளைங்க தானே, பாசம் இல்லாம எல்லாம் இருக்காது. ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப போகும்போது எங்க அப்பா 80 வயசு ஆனாலும் என்னை பார்த்த உடனே 83 வயசு அப்படியே ஒரு என் முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டி உருவம் ஆயிட்டாரு அவரு. வயசாக இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா கையை நீட்ட சொல்லிட்டு அப்படி அவர் இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஆர்ம்ஸ் இருக்கு எங்க அப்பா. இது கல்லு மாதிரி தொட்டு பார்ப்போம் நானும். ஆனா இப்ப ரொம்ப ஏஜ் ஆயிட்டார்ல, அப்படியே வந்து இந்த தோல் அப்படி கட்டி பிடிச்சு அவருடைய மகிழ்ச்சி. ஸோ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்களுடைய வயிற்றுல பிறந்து நான் நினைக்கிறேன் ஆண்டவர்ன்ற ஒருத்தர் உங்களை எப்படி கைவிடுவாரு? இந்த ஒருத்தர் பாடுவார்ல, அச்சத்தின் உச்சத்தில் இருந்தே பாதாள குழியில் நான் கிடந்தே. ரொம்ப அது முழுக்க யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா எனக்கு தாங்க பொருந்தும். 2000 நான் வந்து 1984 பிறந்தேன். 84 மே மாசம் 21 25 எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல. பட் நானா 21 ஒரு டேட்டை வச்சுட்டேன். சரி பிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. என் பிறந்த நாளே உங்களுக்கு சொல்ல தெரியல, கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டை சொல்றாங்க. ஸோ 84 பிறந்தேன். அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு 41 வயசு. இந்த 41 வயசுல ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, நீ என்னென்ன சூழ்நிலை எல்லாத்தையும் பாப்பியோ எல்லா பாதையிலையும் ஆண்டவர் என்ன அவரே நடத்தினார், அவரே என்னை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவருடைய கை மட்டும் என்னை விடவே. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு சாட்சி, ஒரு சாட்சி. நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும் என்கிறதுக்கு கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்தி இருக்கு.